தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7/4/2025 ஆகிறது. நேற்று நாம் அறிவித்தபடியே மேற்கு மாவட்டங்களை பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகி உள்ளது. குறிப்பாக கோயமுத்தூரில் மழை, நீலகிரியில் மழை. அது மட்டும் இல்லைங்க, நேற்று மாலை சரியாக 4 மணிக்கு மேலே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சத்தியமங்கலம், அதாவது கர்நாடகா எல்லையோர உருவான அந்த மலைமேகம் மிக தீவிரமான ஒரு மலைமேகமாக மாறி ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை கொடுத்து, சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை கொடுத்து, அதே போல் சேலம் மாவட்டம் ராசிபுரம் நாமக்கல்ல கூட மழைங்க. நாமக்கல்ல உருவான மழையும் அத்துடன் ஒன்று சேர்ந்து மிக தீவிரமான மழையாக திருப்பூர், அதாவது கோயமுத்தூர் வடக்குப்புறம் ஒரு மலைமேகம் உருவானது. அந்த மலைமேகமும் எல்லாமே ஒன்று சேர்ந்து இணைந்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக, அதே போல் பழனி, கொடைக்கானல் பரவலாக பெய்து இறுதியாக தென் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு முன்னேறியது. இது நம்ம முன்னாடி அறிவித்து விட்டோம். இன்றைக்கி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யுங்க. குறிப்பாக மேற்கு மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் மேலே வீசும், இடிமின்னல் அதிகமாக இருக்கும். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. நம்ம அறிவித்து விட்டோம். நாம் அறிவித்தபடியே சரியாக கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல், சேலம் ஏகப்பட்ட இடங்களில் மழைங்க. தருமபுரியில் கூட தான் மழை பெஞ்சிருக்கு. தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் மேற்கு போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சிருக்கு. ஆனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி கொஞ்சம் ஒதுக்கி தான் மழை பெய்யுது. வட மாவட்டங்கள் கூட நேற்று முற்றிலுமாக ஒதுக்கி விட்டது. டெல்டாவில் கூட மழை இல்லை. நேற்று மழை பெய்த இடங்களில் அதிகமான சேதம் ஏற்பட்டு விட்டது. அதை ஏன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கிலிருந்து வந்த வெப்பக்காற்று, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக சொன்னோம். வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வருதுங்க. அந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்றைக்கி பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக மிக தீவிரமான மழை பதிவாகலாம். எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க. நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம அறிவித்தபடியே வடமேற்கிலிருந்து குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் உயர்ந்த அந்த கடுமையான வெப்பத்தையும் கடத்து கொண்டு அந்த கிழக்கு காற்று என்ன பண்ணிடுச்சுன்னா, வங்கக்கடல் காற்று தெற்கு ஆந்திராவில் நுழைந்து அது அப்படியே கர்நாடகாவில் உயர்ந்த வெப்பத்தையும், தெற்கு ஆந்திராவில் உயர்ந்த வெப்பத்தையும் கடத்து கொண்டு வட இந்தியா உயர்ந்த அந்த வெப்பத்தையும் கடத்து கொண்டு அது அப்படியே கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் குவிக்கப்பட்டது. நம்ம தமிழக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் குவிக்கப்பட்டது. குறிப்பாக ஈரோடு, சத்தியமங்கலம் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு காற்று குவிதல் நேற்று காணப்பட்டது. ஸோ அந்த வடமேற்கு வெப்பக்காற்று குவிய என்னாச்சுன்னா, மேகங்கள் அதிக அளவில் தீவிரமாக காணப்பட்டது. அந்த மலை மேகத்தை மேலும் தீவிரப்படுத்த இந்த அரபிக்கடல் காற்று, குறிப்பாக இந்த பாலக்காடு, பொள்ளாச்சி இந்த காற்று பகுதியில் நுழைந்த அந்த மேற்கு காற்று இதமாக நுழைந்தது. அந்த இதமாக நுழைந்து அது அப்படி மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலைமேகமாக இந்த மேற்கு காற்று பார்த்திங்கன்னா அது அப்படியே மிக தீவிரமான ஒரு மலைமேகமாக நேற்று மாற்றிவிட்டது. ஸோ அப்படி அந்த இதமாக நுழைய இந்த காற்று மேற்கு காற்று இதமாக நுழைய என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த வட இந்தியா அந்த வடமேற்கு வெப்பக்காற்றையும் அது அப்படியே மழையாக மாறிவிட்டது. நேற்று அதான் நடந்திருக்கிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஈரோட்டில் உருவான மழை மதுரை வரைக்கும் வந்தது. மதுரையும் தாண்டி அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை வரைக்கும் வந்தது. ஸோ நிச்சயமாக அந்த சூறாவளி காற்று 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேலை கண்டிப்பாக வீசியிருக்கும். ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா கடுமையான இடி மின்னல் பதிவாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் முழுவதும் மையமாக வைத்து கடுமையான இடி மின்னல், பயங்கர சூறாவளி காற்றெல்லாம் பதிவாகிருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாய்ந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கிறது. நிச்சயமாக நேற்று மழை பெய்த இடங்களில் உங்கள் மாவட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா, நேற்று மழைப்பொழிவு எப்படி இருந்தது, காற்றோடைய வேகம் எப்படி இருந்தது, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் நேற்று மழை பெய்ததா இல்லையா, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்ட மக்கள் மற்றும் நேற்று மழை பெய்த கரூர், சேலம் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இவ்வளோ காற்று அடிச்சிருக்கு, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரேடாரில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது இவ்வளோ மழை பதிவாகுது, இந்த இடத்துல இவ்வளோ சூறாவளி காற்று வீசுது அப்படின்னு நான் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரேடாரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால்
நேரில் வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் அங்கே வந்து எவ்வளோ மழை பெய்யுது, சூறாவளி காற்று, மரங்கள் சாய்வது. ஏன்னா அது வந்து உங்களுடைய இடம், உங்களுடைய மாவட்டம், உங்களுக்கு தான் தெரியும். எனவே மறக்காமல் நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாதிப்புகள் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் நிச்சயமாக ரேடாரில் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய மலை மேகமாக உருவானது. கண்டிப்பாக நேற்று வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகமான மழையும் பெய்திருக்கும். சூறாவளி காற்றால் கடுமையான இடி மின்னல் மதுரையில் பதிவாகியிருக்கிறது. மதுரையில் மட்டுமில்லை, நேற்று மழை பெய்த அனைத்து இடங்களிலும் கடுமையான இடி மின்னல் பதிவாகியிருக்கிறது. ஸோ இந்த மழைக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் அறிவித்தபடியே இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தாங்க. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே இது போல தாங்க நடக்கும். நம்ம தமிழகத்தில் நம்ம வந்து கரெக்டாக சொல்லுவோம், இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே அதிகமான மழை பெய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம். நம்ம அறிவித்தபடியே இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்ததால் நேற்று வந்து உள் மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெய்திருக்கு. ஆனால் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்யாமல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இதே போல் கடுமையான ஒரு மழையாக தான் இருக்குங்க. எனவே தயவு செய்து நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய அடுத்த சுற்று, இந்த சுற்று பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, நேற்று இரவோடு முடிந்து விட்டது. இன்றைக்கி நாளைக்கு இந்த ஒரு 4 நாட்கள் மட்டும் மழை இருக்காதுங்க. பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கலாம். அதுக்குன்னு மழை பெய்யாமல் போகாது. சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். வட உள் மாவட்டம் ஏதாவது ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம். டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் ஏதாவது இன்று முதல் 4 தினங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து காணப்படும். மிக மிக குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும். ஆனால் பெரும்பாலும் பரவலாக இருக்காது. பரவலான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய சுற்று நிச்சயமாக ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய சுற்று பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு மழை சுற்றும் கூட. அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்பக்காற்றும் வரக்கூடிய சுற்றில் அதிகமான மழை கொடுக்கும். ஒட்டுமொத்த காற்று குவிதலும் ஏற்படி நம்ம தமிழகத்தில் அதிகமான ஈரப்பதம் காற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும். கவலை வேண்டாம். எனவே இனிமேல் யாரும் கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக அடுத்தடுத்த மழை சுற்றுகள் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும். எனவே தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க. கண்டிப்பாக மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கவலைப்படாதீங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நடந்தது உங்களுக்கு தெரியும். நேற்று வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான மழை வந்து பெஞ்சிருக்கு. ஈரோடு, சத்தியமங்கலம் அங்கே உருவான மழை வந்து நேற்று தென் மாவட்டங்கள் வரைக்கும் அதிவேகமாக சென்றது. அதற்கான காரணங்கள் என்ன? வடமேற்கிலிருந்து வந்த காற்று மேற்கிலிருந்து நுழைந்த இதமான ஈரப்பதம் வந்து காற்று, அந்த மேற்கிலிருந்து வந்த காற்று தான் அது அப்படியே அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து அப்படியே ஈரோடு பெய்த அந்த மழையை மிக தீவிரமாக மாற்றி அது அப்படி தென் மாவட்டம் மதுரை வரைக்கும், மதுரையும் தாண்டி புதுக்கோட்டை, சிவகங்கை, பரமக்குடி, அருப்புக்கோட்டை வரைக்கும் முன்னேற்றம் அடைந்து ஒரு நல்ல மழை கொடுத்தது. ஸோ அதே போல் நேற்று வந்து கம்மி தான். நேற்று வந்து ஓரளவு வடமேற்கு வெப்பக்காற்று வந்ததால் அந்த மழை இது வந்து இன்னும் அதிகமான மழையெல்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து நேற்று நடந்தது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் இதை விட அதிகமான மழை மேகம்லாம் இருக்குது, அதிகமான தீவிரமான இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்னும் வரலை. நேற்று வந்ததே கொஞ்சம் ஓரளவு வந்ததால் பார்த்திங்கன்னா அதிகமான மழை. ஒட்டுமொத்த வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழக பக்கம் திரும்பினால் இதை விட அதிகமான பல மடங்கு நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இது வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நடக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய சுற்றுல இதை விட மேலான ஒரு மழைப்பொழிவு, இதை விட கூடுதலான சிறப்பான மழைப்பொழிவு வரக்கூடிய சுற்றுகளை எதிர்பார்க்கலாம். கவலை வேண்டாம். அடுத்தடுத்த மழை சுற்றுகள் கண்டிப்பாக இதுவரைக்கும் மழை பெய்யாத வட மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சுற்றால் கனமழை, மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இப்போ பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டம் பரவலாக இதுவரைக்கும் மழை இல்லாமல் ஒதுக்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய சுற்றுல வட மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்று குவியணும். இப்போ வடமேற்கு வெப்பக்காற்று நேற்று ஈரோடில் குவிக்கப்பட்டது. இதனால தான் ஈரோடு மாவட்டம், சேலத்தில் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதே போல் வடமேற்கு வெப்பக்காற்று ஒட்டுமொத்த தமிழகம் நோக்கி திரும்பணும். அதை வந்து வடமேற்கு இருந்து இந்த வட இந்தியா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, ஹைதராபாத்து அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை எல்லாமே கடத்தி கொண்டு வந்து அங்கே மழை பெய்யாமல் அதுபடி நம்ம தமிழகத்திற்கு அதுபடி இதமாக நுழையணும். ஸோ அப்படி நுழைந்தால் மட்டுமே நம்ம தமிழகத்திற்கு பெருமழையெல்லாம் பெய்யும்.
அது வரக்கூடிய சுற்றுகளை கண்டிப்பாக அந்த அமையும். நிச்சயமாக கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த சுற்றுகள் மிக சிறப்பான மழை சுற்றுகள், கவலை வேண்டாம். இன்றைக்கு மழை எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு தான். வறண்ட வானிலை காணப்படும், அதிகமான வெப்பம் உயரும். அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு மட்டும் மழை கொஞ்சம் கம்மி தான், ஒரு குறைவாக இருக்கும். என்ன சார் 4 தினங்களுக்கு மட்டும் ஏன் மழை குறையுது, ஏன் பரவலாக பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுழற்சி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வரைக்கும் உருவான அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இது வந்து உருவாவதே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது புயலாகவும் மாறாது, புயலாக மாறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இதே கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, நம்ம தமிழகம் நெருக்கமாக தான் இருக்குது. இது நம்ம நம்ம கடந்து போனால் நம்ம அதிகமாக மழை பெறும். இது பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் இது வந்து உயரழுத்தம் காரணமாக இது வந்து உயரழுத்தத்தையும் எதிர்த்து அது அப்படியே தமிழகம் நெருங்கி இது மழை கொடுக்காம அது அப்படியே வடக்கு நோக்கி செல்ல பார்க்குது, வடகிழக்கு திசை நோக்கி நகரும். ஸோ இதனால் இது புயலாக மாறுவதற்கே வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த உயரழுத்தம் அவ்வளவு சீக்கிரமாக இது வந்து புயலாக மாறுவதற்கு விடாது. இந்நேரம் புயலாக மாறி இருந்தால் இது வந்து இந்நேரம் மாறி இருக்கணும். இது வந்து சிக்கி தருபடி போராடி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்காதுங்க. நிச்சயமாக வரும் நாட்களில் இது வந்து மேற்கு காற்று கொஞ்சம் வறண்ட காற்றாக தான் இருக்கும். இது வந்து மேற்கு புறம், இதோடைய காற்று குவிதல் அப்படிங்கிறது கிழக்கு புறம் இருக்குது. இந்த சுழற்சியோட கிழக்கு புறம், இது மேற்கு புறம் அமைந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும். நெருக்கமாக வந்து இது நெருக்கமாக தான் இருக்குது. இது வந்து மேற்கு புறம் ஒரு காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சியோட மேற்கு புறம் காற்று குவிதல், அதாவது வட இந்திய காற்று, பசிபிக் பெருங்கடல் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று, நீராவி காற்றெல்லாம் மேற்கு புறம் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும். ஸோ இது வந்து கிழக்கு புறம் அமைதனால இப்போ அந்தமானில் தற்போது கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்தமான் இப்போ வந்து பெரும்பாலும் கடலில் தான் மழை பெய்யுது. ஸோ இது நிச்சயமாக இந்த சுழற்சி உருவானதே ஒரு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம பக்கமும் மழை கொடுக்காம அந்த பக்கமும் மழை கொடுக்காம போக போகுது. எனவே பார்க்கலாம். ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக வரும் நாட்களில் அடுத்தடுத்த சுற்றுகள் மழை இருக்குது. இது போன அப்புறம் நம்ம பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இது போன அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பக்கத்தில் இருப்பதனால கொஞ்சம் அப்படியே வறண்ட காற்றாக அப்படியே அனுப்பும் நம்ம தமிழகத்தில். இதனால் மழை கொஞ்சம் இன்று நாளை மறுநாள் கொஞ்சம் கம்மியாக வீக்காக இருக்கும். இருந்தாலும் மழை பெய்யும், ஆனால் வீக்கான ஒரு மழையாக தான் இருக்கும். இந்த சுழற்சி நம்ம தமிழகத்தை விட்டு அது அப்படியே வடகிழக்கு நோக்கி நகரும் பொழுது ஈரப்பதம் இந்த காற்று அப்படியே இந்திய பெருங்கடல் காற்று அப்படி நம்ம தமிழகத்தில் பயணிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு காற்று வரும். இந்த மேற்கு காற்று வடமேற்கு வெப்ப காற்று அப்படி வரும் என்பதனால காற்று குவிதல் வரும் நாட்களை ஏற்படுத்தி அடுத்தடுத்த சுற்றுகளால் இந்த சுழற்சி நம்ம விட்டு விலகினாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு பரவலான மழை வந்து எதிர்பார்க்கலாங்க. எப்போதுமே ஒரு சுழற்சி நெருங்கினால் மழை, ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி விலகிய பிறகு நம்ம வந்து மழை எதிர்பார்க்கணும். ஏன்னா இது வந்து காற்று குவிதல் பொறுத்த வரைக்கும் கிழக்கு புறம் இருக்கிறது. இதனால் இந்த கிழக்கு புறம் இருப்பதனால பெரும்பாலும் அந்தமான் மற்றும் கடலில் தான் மழை பெய்யும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மேற்கு புறம் காற்று குவிதல் இருந்தால் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். எனவே அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த சுழற்சி போனாலும் கவலைப்படக்கூடாது. வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழை இருக்குது, கவலை வேண்டாம். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வரும் நாட்களில் வடமேற்கு வெப்ப காற்றால் அடுத்தடுத்த சுற்றுகளால் அதிகமான மழை காத்திருக்கு. நன்றி.